என் குரு இருக்கிறார், அவர்கிட்ட போ, அவர் சர்டிஃபிகேட் கொடுக்க சொன்னா நான் கொடுத்துருவேன் அப்படின்னா குரு கிட்ட போனான். அவர் கேட்டார், என்னப்பா நீ என்ன வில்லு வித்தையில் வல்லவன் அப்படின்னு. ஓ அப்படியா, ஒரு 15 பறவை மேலே இப்படி வானத்தில் பறந்துக்கிட்டே போச்சு. இதில் நான் ஒரு பறவையை சொன்னால் நீ வீழ்த்தி காட்டுவியா, நீ வில்ல வல்லவங்கிறது நான் ஒத்துக்கிறதுக்காக அப்படின்னு. ஓ தாராளமாக நான் செய்வேனே அப்படின்னா. ஒரு 20 பறவை அப்படி கொத்தா பறந்து போகுது. அவர் சொல்றாரு, பாரு அங்கேருந்து 5ஆவதா இருக்கிற பறவை அதை வீழ்த்து அப்படின்னார். அப்படியே வில்ல வளைச்சு கரெக்டா குறி வச்சு அம்பு விட்டு அந்த பறவை கீழே விழுந்த உடனே, குருவே நீங்க சொன்ன டாஸ்க் நான் முடிச்சாச்சு, அப்ப எனக்கு அந்த வித்தைக்கு உரிய அந்த பலன் அந்த விருது கொடுக்க சொல்லலாம் இல்ல அப்படின்னா. இது எவ்வளவு வருஷமா நீ வில்வித்தையில எக்ஸ்பர்ட்னாரு. நான் ஒரு 20 வருஷமா வில்வித்தை கத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. 20 வருஷமா வில்வித்தை கத்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் வில்ல வச்சிருக்கிற அப்படின்னாரு. 20 வருஷமா வில்வித்தை கத்திருக்கிற, இன்னும் வில்ல வச்சிருக்கிற. இவனுக்கு புரியல, என்னங்க பேசுறீங்க, வில்லு இல்லாம எப்படிங்க வில்வித்தையில வல்லவனா இருக்க முடியும் அப்படின்னு. ஒரு நிமிஷம், நானும் வில்வித்தையில வல்லவன், ஒரு நிமிஷம் உனக்கு நிரூபிக்கிறேன் பார். அடுத்தாப்புல கொத்தா போற போது ஒரு பறவையை நீ காட்டு அப்படின்னார். அவன் சொன்னா, அதுல 5ஆவதா வர்ற அந்த பறவைய அப்படின்னா. வில்ல எடுக்கல சார், நிமிர்ந்து அதை ஒரு பார்வை பார்த்த அந்த 5ஆவது பறவை கீழே விழுந்தது. டேய், கல்வியின் ஆரம்பத்தில் வில்லும் நீயும் தனித்தனியாக இருப்பீர்கள், ஆனால் கல்வி நிறைவடைகிற போது நானே வில்லாக மாறி இருக்கிறேன் என்பதை புரிந்துகொள். இந்த பூரண நிலைதான் படித்தால் மட்டும் போதுமா, நீ எப்போது அறிவாக மாறப்போகிறாய். நீ அதுவா மாறணும், அந்த எல்லைக்கு போகணும், அந்த உச்சிக்கு போகணும். ஒரு சின்ன விஷயம், நம்ம இந்திய கல்வியியல் மரபுல மனப்பாடம் பண்ண சொல்லி சொல்வாங்க. இப்ப அமெரிக்கன் கல்வி முறை நம்மளை ரொம்ப ஆளுமை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. யூரோப்பியன் கல்வி முறை ரொம்ப ஆளுமை செய்யுது. அதுல என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, மனப்பாடம்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மனப்பாடமா வாய்ப்பாடு சொல்றது இதெல்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு அந்த மனசுக்கு பயிற்சி கொடுக்கிற மெத்தடையே குறைச்சிக்கிட்டு வராங்க கல்வி சிஸ்டத்துல. தவறு சார். எம்.எஸ். சுப்புலட்சுமி ஒரு காலத்துல பாடின போது, எம்.எஸ். சுப்புலட்சுமி ஒரு உயரத்தை அடைஞ்சாங்களே இசையில, அதுக்கப்புறம் வந்த எவ்வளவோ பேர் வந்து பாடக்கூடிய இசை வல்லுநர்களா வந்தா கூட எம்.எஸ். தொட்ட ஒரு உச்சத்தை ஏன் மற்றவங்களால தொட முடியல? ஒரே காரணம், இன்னைக்கு பாடுறவங்க, நான் பேர் சொல்லக்கூடாது, யார் யாரெல்லாம் பேர் சொன்னா நல்லா இருக்காது, மரியாதையா இருக்காது. அவங்க எப்படி பாடுறாங்க தெரியுங்களா? ஒரு லேப்டாப் முன்னாடி வச்சுக்குவாங்க, இந்த லேப்டாப்ல பாட்டை பார்த்துக்கிட்டே பாடுவாங்க. இன்னும் சில பேர் செல்போனை அதுலயே அந்த பாட்டை அப்படி வச்சுக்கிட்டே கையில உருட்டிக்கிட்டு அந்த செல்போனை பார்த்துக்கிட்டே அப்படியே பாடுவாங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா பாடின காலத்துல ஒரு பேப்பரோ ஒரு பேனாவோ ஒரு குறிப்போ ஒரு லேப்டாப்போ ஒரு போனோ இருக்காது, எல்லாம் மனசுல இருந்தே வரும். அந்த அம்மாவை கேட்கிறாங்க, உங்களுடைய வெற்றியோட ரகசியம் என்ன அப்படின்னு. அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு மனப்பாடம் ஆகாத எந்த பாட்டையும் நான் பாட மாட்டேன். ஏன்? அதுக்கு கேள்வி கேட்கிறாங்க. ஏன்? எனக்கே மனசுல வராத விஷயம் கேட்கிறவா மனசுல எங்கேருந்து வரும்? அதனால எனக்கு மனப்பாடம் ஆகாத வரையில் அதை நான் யாருக்கும் பாட மாட்டேன். ஒரு பேப்பரோ ஒரு காகிதத்தையோ வச்சுக்கிட்டு, லேப்டாப்பை வச்சுக்கிட்டு, ஒரு போனை வச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு பாடுற வித்வான்களை இன்சல்ட் பண்ணுங்கிறதுக்காக சொல்லல, நீங்க எம்.எஸ். உயரத்துக்கு போகணுங்கிற ஆசையில சொல்றேன். எங்களெல்லாம் இவர் குறை சொல்றாரு, லேப்டாப் வச்சு பாடுறாங்கன்னு குறை சொல்லல. நீங்க எம்.எஸ். ஆகணும் அப்படின்னு நினைச்சா இசையும் நீயும் பிரிக்க முடியாதபடி இருக்கணும். கச்சேரி ஆரம்பிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த சுருதி சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க எம்.எஸ். முதல்ல அந்த அம்மா தனியா நமக்கு தெரிவாங்க, எதிரில் நாம உட்காந்து கச்சேரி கேட்க ஆரம்பிப்போம். அந்த பாட்டு என்னன்னு சதாசிவ எதிர்த்தாப்புல உட்காந்து இந்த கீர்த்தனை அப்படிம்பாரு. உடனே அந்த அம்மா அப்படியே போய் லயிச்சு அந்த பாட்டை ஆரம்பிப்பாங்க. நல்ல கவனிங்க, முதல்ல எம்.எஸ். தனியா இருப்பாங்க, நாம தனியா இருப்போம், பாட்டு தனியா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் ஆன உடனே நாமளும் எம்.எஸ். கொஞ்சம் நெருக்கமா வருவோம், அந்த பாட்டு நெருக்கமா வரும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நீ பாட்டு எம்.எஸ். மூன்றும் ஒரே புள்ளியில் சந்திக்கும்படியான அதிசயம் அந்த இடத்துல நடந்துரும். அது எதுவுமே தனித்தனியா இருக்காது, ஒண்ணுக்கு ஒண்ணு தனித்தனியா இருக்காது. அதுதான் அந்த கல்வி அறிவாகி அறிவு ஞானமாக மாறுகிற பெருநிலை. நீங்க ஞானம்ங்கிறது வட சொல்லதுக்கு தமிழ்ல சொல்றதுக்கான கேட்டீங்கன்னா, அழகான தமிழ் சொல் இருக்கு, பல பேருக்கு தெரியாது, அதனால தான் நான் பயன்படுத்த முடியல.
எங்க ஞானம் அப்படிங்கிற வார்த்தை வடமொழி சொல், அதுக்கு தமிழ்ல எங்க சொல் இருக்கு அப்படின்னு கேட்டா திருவள்ளுவர் பயன்படுத்துறாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? கற்றதனால் ஆய பயன் என் கொல் கல்வி. அது எதுவா மாறணும்னு சொல்றாரு பாருங்க. கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாலறிவன் அப்படின்னாரு. அப்ப அறிவுன்னு சொல்லல, வாலறிவுன்னாரு, ஒளி பொருந்திய அறிவு அப்படிங்கிறாரு. கல்வி என்பது படிப்பு, வாலறிவு என்பது ஞானம். கல்வி ஞானமாக மாறினால் மட்டும்தான் நாம் படித்த படிப்பு அறிவுடையதாக பெருமையுடையதாக இருக்க முடியும். இன்னைக்கு என்ன போச்சு, புஸ்தகம் தனியா இருக்கு, இவன் தனியா இருக்கிறான், படிப்பு தனியா இருக்கு. நல்ல வேளை தப்பிச்சோம் போச்சோன்னு வாத்தியார் தனியா இருக்கிறார். ஏன்னா இல்லை இவன் கொன்னே போட்டுருவான் போல் இருக்கு. நான் ஒரு அதாவது பள்ளிகளை சர்வே பண்ற சில ஆசிரியர்களோடு பேசினேன். பள்ளி மாணவர்களை மறுபடியும் சீரமைப்பதற்காக சில ஆசிரியர்களுக்கு அரசு சில வேலை கொடுத்துருக்கு. அவங்களோட நான் சந்திச்சு பேசுற வாய்ப்பு கிடைச்சா அவங்க சொல்ற புள்ளி விவரம், 10 மாணவனுக்கு ஒரு மாணவனுடைய பையில கத்தி இருக்கும். 10 மாணவனுக்கு ஒரு மாணவனுடைய பையில கத்தி இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், 10 மாணவனுக்கு 5 மாணவர்கள் ஏதோ ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். ஒன்னு சிகரெட்டா இருக்கலாம், இல்ல லிக்கரா இருக்கலாம், இல்ல விதவிதமான போதைப் பொருள் உலகத்தில் இருக்குது. அதுல 10 மாணவர்கள் 5 மாணவர்கள் ஏதோ ஒரு போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். எப்படி இந்த தலைமுறையை காப்பாத்துறது? எங்கேயாவது படிப்பு உள்ள போகும். இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் 2 வருஷம் படிப்பு அதான் எல்லாம் தனித்தனியா செதறி போனதுக்கு அப்புறம் இன்னும் அவன் படிப்போடு இணையல. அதோட அவனுடைய குடும்பம் இன்னும் நடத்த ஆரம்பிக்கல. அவனுக்குள்ள கல்வி போல, பேனா பிடிச்சி எழுத முடியல, ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க முடியல. 10 நிமிஷம் ஒரு புத்தகத்தை படிக்கிற பொறுமை இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இல்லை. படிக்கணும் படிக்கணும். பேரறிஞர் அண்ணா ராஜாராம் அவர்கள் சொன்னார் இந்த செய்தி. அப்போ ராஜாராம் அமைச்சரா இருந்தாரு, அண்ணாவுடைய உதவியாளராகவும் இருந்தாரு, டெல்லியினுடைய சிறப்பு தூதுவராகவும் இருந்தாரு, நிறைய வேலை பார்த்தாரு ராஜாராம் அவர்கள் அமைச்சர். அப்போ அந்த ராஜாராம் அவர்கள் அண்ணாவுக்கு உதவியாளராகவும் இருந்தாரு. டெல்லியில அண்ணா பேசிட்டு திரும்பும் போது அண்ணா விமானத்தில் டிக்கெட் போடட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. எதுக்கு? ரயில்ல போடு அப்படின்னாரு. என்ன நீங்க டெல்லியில இருந்து அப்ப ரயில் வரதா இருந்தா 40 மணி நேரத்துக்கு மேல ஆகும் டெல்லி டு மெட்ராஸ் வந்து சேர்றதுக்கு. நடுவுல கவிழாம வந்தா 40 மணி நேரம் ஆகும் ஒரு டெல்லியில இருந்து வர ரயில். ராஜாராம் கேட்கிறாரு, ஏன்னா நான் 40 மணி நேரம் வேஸ்ட்னா, நீங்க பிளேன்ல ஏறி உட்கார்ந்தா 1.25 மணி நேரம் 2.5 மணி நேரத்துல வந்துடலாம், ஏன் அனாவசியமா அந்த ட்ரெயின்ல? அதுக்கு அண்ணா சொன்னது என்ன தெரியுமா? ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு 50 புத்தகத்தை வாங்கி போட்டுக்குவேன். நான் ஊர்ல இருந்தா யாராவது பார்க்க வரணும், அது வரணும், இது வரணும், நான் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரயில்ல வடக்கத்திக்காரன் தான் நிறைய பேர் வருவோம், அவனுக்கு என்ன அடையாளம் தெரியாது. நான் பாட்டுக்கு புத்தகம் படிச்சுக்கிட்டே வரலாம். ஒரு 50 புத்தகம் படிக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா? இந்த டைம் வேற எப்பவுமே கிடைக்காது. அதனால எனக்கு எப்ப டிக்கெட் போட்டாலும் அவசரமா போற மாதிரி டெல்லியில இருந்து பிளேன்ல போடாத, ரயில்ல போடு. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் 50 புத்தகம் படிச்சுடுவேன். யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன பிளேன்ல போலாம், 10 ரூபா கூட சம்பாதிக்கலாம்னு நினைப்போம். சிங்காரவேலு கரெக்டா? இந்த முடிச்சுட்டு காலம்பர ஒரு மீட்டிங், சாயங்காலம் ஒரு மீட்டிங் பேசினா சௌரியமா இருக்குமே நினைப்போம். ரயில்ல போனா படிக்கலாமேன்னு நினைச்சாரு பாருங்க. அதனாலதான் அவருக்கு பேச்சாளர் அண்ணான்னு பேர் வைக்கல, அறிஞர் அண்ணான்னு பேர் வச்சா. அறிவு மேல அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், அது அறிவா நாம புரிந்து கொள்ள வேணும் அப்படிங்கிற அக்கறை அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. நம்ம எவ்வளவோ நூல்கள் படிக்கிறோம், தர்ம நூல்கள் கூட படிக்கிறோம். ஆனா அதை எதையுமே நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இல்லை. அதைத்தான் நான் படித்தால் மட்டும் போதுமாங்கிற கேள்வி வைக்கிறேன். சார், பொய் சொல்லக்கூடாதுங்கிற தர்மம் உனக்கு 2000 வருஷமாவா இருக்கு? திருவள்ளுவர் சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியுமா பொய் சொல்லாதுங்கிறது? அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பொய் சொல்லிட்டா தெரிஞ்ச நாட்டுல இல்ல. எல்லாரும் சொன்னது திருவள்ளுவர் சொன்னாரு, பொய் சொல்லாதப்பா அப்படின்னாரு. 4000 வருஷத்துக்கு முன்னாடி சத்தியம் வத அப்படின்னு வேதத்துல இருக்கு அப்படின்னா, ஏன் 4000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பொய் சொல்லிட்டா தெரிஞ்சா? 8000 வருஷத்துக்கு முன்னாடியே சத்தியமா வாழணும்னு வாழ்ந்திருப்பா, 10,000 வருஷத்துக்கு முன்னாடியும் வாழ்ந்திருப்பா, 20,000 வருஷத்துக்கு முன்னாடியும் வாழ்ந்திருப்பா. மனுஷனுக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருக்கும், என்னன்னா பொய் சொல்ற போது நம்ம வாழ்க்கையில சிக்கல் வருது, உண்மை சொல்ற போது வாழ்க்கையில எந்த சிக்கலும் வர்றது இல்லைங்கிறத மனித குலம் பேச ஆரம்பித்த காலத்திலேயே கண்டுபிடித்திருக்கும்.
வேதத்திலையும் திருக்குறள்லையும் அதை பின்னாடி எழுதுறாங்களே ஒழிய, ஒரு பைபிள்ல இருக்கலாம், குரான்ல இருக்கலாம். நம்ம இந்த இடத்துல தான் தெளிவடைகிறது இல்ல. பைபிள்ல இருக்கிறதால அது ஒஸ்தி, குரான்ல இருக்கிறதால அது ஒஸ்தி, திருக்குறள் இருக்கிறதால அது ஒஸ்தி, வேதத்துல இருக்கிறதால ஒஸ்தி இல்ல. ஒஸ்தியா இருக்கிறதால தான் அது பைபிள்ல இருக்கு. அது வசதியா இருக்கிறதால தான் திருக்குறள்ல இருக்கு. அது வசதியா இருக்கிறதால தான் வேதத்தில் இருக்கு. வேதத்தில் இருக்கிறதால வசதி இல்ல, வசதியா இருக்கிறதால தான் வேதத்தில் இருக்கு. இந்த வித்தியாசம் புரியலையே. ஏன்னா தர்மத்துக்கு இலக்கணமே என்ன தெரியுங்களா? தர்மம் அப்படிங்கிற சொல்லுக்கே இலக்கணம் என்ன தெரியுங்களா? தன் பலத்தில் தானே வாழ்வதுன்னு அர்த்தம். அதாவது இன்னொருவர் பலத்தில் உயிர் வாழ்வது அல்ல. இன்னொருவர் பலத்தில் ஏதாவது உயிர் வாழ்ந்தால் அது தர்மம் அல்ல. தன் பலத்தில் தான் எது உயிர் வாழுமோ அதுக்கு தான் தர்மம்னு பேரு. அதாவது அதுக்கு மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, அதுக்கு ஏதாவது லாஜிக்கல் ரீசன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது, அத்தியாயம் 3 பேசப்பட்டிருக்கிறது, எதுவுமே வேணாம். அந்த வார்த்தைக்கு மேலே நீங்க எந்த மேற்கோளுமே காட்ட வேணாம், அந்த வார்த்தையே உயிரோட இருக்கும். அதான் தர்மத்துக்கு இலக்கணம். திருடாதப்பா, பொய் சொல்லாதப்பா, இன்னொருத்தரை ஏமாத்தாதப்பா, உனக்கு யார் என்ன கெடுதல் பண்ணா உனக்கு வலிக்குமோ அந்த கெடுதல் நீ மற்றவங்களுக்கு பண்ணாதப்பா. இதுக்கெல்லாம் பெரிய நூல்ல இருந்து மேற்கொள்ளலாம் வேண்டியதே கிடையாது சார். இன்னைக்கு எப்படி இருக்கு உலகங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்களேன். என்னுடைய நண்பர் குடும்பம் ஒன்றில் மாப்பிள்ளை அமெரிக்காவில் இருக்கான். நிச்சயம் பண்ணாங்க. இவங்க நிச்சயம் பண்ண உடனே பொண்ணு கல்யாணம் ஆகி அமெரிக்காவுக்கு போனோம். இதுக்கு டிபெண்டன்ட் விசா வாங்கணும் அவனோட. உங்களுக்கு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் விசா அப்ளை பண்ணணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க விசா அப்ளை பண்ணீங்கன்னா அமெரிக்கன் எம்பசியில பரிசீலனை பண்ணி ஒரு 8 மாசம் அல்லது 10 மாசம் கழிச்சு தான் உங்களுக்கு விசா கொடுப்பாங்க. நம்பால் எப்பேற்பட்ட ஆளு, இந்த திருடு பொய் இதெல்லாம் சொல்லி எவனை வேணாலும் எங்க வேணாலும் இமிகிரேஷன்ல ஏமாத்தலாம் அப்படிங்கிறதுல இவன் எவ்வளவு கெட்டிக்காரன். இவன் என்ன சொல்றான், அப்படி பார்த்தா கல்யாணம் நம்ம இன்னும் ஒரு அந்த மாசம் வச்சிருக்கிறோம், அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணி அதை வாங்க முடியாது. கல்யாணம் ஆன அன்னைக்கே பொண்ணை மாப்பிள்ளையோட ஏற்றி அமெரிக்காவுக்கு அனுப்பணும் முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணா, கல்யாணம்ங்கிறதுக்கு அமெரிக்கன் எம்பசியில ஒரு 5 விஷயம் கேட்பான். என்ன, முதல்ல தாலி கட்டுற போட்டோ கொடும்பா, அப்புறம் மாலை மாத்தின படம் கொடும்பா, அந்த கல்யாணம் நடந்ததுக்கான அடையாளத்தெல்லாம் காட்டு அப்படிம்பா, இந்த திருமண முறைப்படி திருமணம் நடந்தது அப்படிங்கிறதுக்கு ரெக்கார்டு ப்ரூஃப் கொடு அப்படின்னு கேட்பான். சார் நம்பால் என்ன பண்ணிட்டான், கல்யாணமே நடக்கிறதுக்கு முன்னாடியே சும்மா நாச்சிக்கும் தாலி கட்டுற மாதிரி ஒரு படம், மாலை மாத்திர மாதிரி ஒரு படம், என்ன ஒரு 50 ரூபா போட்டோ ஷூட்டிங் தானே, ஒரு 500 ரூபாய் இல்லை 5000 ரூபாய் அவ்வளோதானே. இவன் எல்லாம் ரெடி பண்ணி சும்மா அப்படி போட்டோ எடுத்துட்டு இந்த திருமண முறைப்படி கல்யாணம் ஆன மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு 50 பேரோட சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு அமெரிக்கன் எம்பசியில் விசாக்கு அப்ளை பண்ணிட்டான். நிஜமாவே கல்யாணம் 10 மாசம் கழிச்சு. நிஜமான கல்யாணத்துக்கு அப்புறம் விசா அப்ளை பண்ணா லேட் ஆயிடும்னு முதல்ல பண்ணிட்டான். விசா வந்துடும், கல்யாணம் ஆன உடனே இந்த பொண்ணு போயிடலாம்னு. இவங்களுக்கு கல்யாணம் நடந்தது சார், 10 மாசம் கழிச்சு கல்யாணம் நடந்தது சார், விசா ரிஜெக்டட்னு வந்தது சார். விசா ரிஜெக்டட்னு வந்தது. ஏன் தெரியுங்களா? அமெரிக்கன் எம்பசி எவ்வளவு அலர்ட் பாருங்க. ஃபேஸ்புக்ல இதுங்க போட்ட படம் என்னைக்கு நிஜமான கல்யாணம் ஆச்சோ அதையெல்லாம் விவரமா போட்டதால எங்களுக்கு தவறான தகவல்களை கொடுத்ததால் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. நேற்று தான் உங்களுக்கு திருமணம் நடைபெற்று இருக்கிறது. பொய்யான தகவல்களை எங்களுடைய எம்பசிக்கு கொடுத்ததால உங்களுடைய விசா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்பட்டதுன்னா. இதுங்க பாருங்க, இவ்வளவு செட்டப் பண்ணிட்டு ஃபேஸ்புக்ல ஈனி இழிச்சு ஒரு போட்டோ போடணும்னு ஆசைப்பட்டு அதை போட்டு அவன் அதை கரெக்டா சர்ச் பண்ணிட்டான். இந்த பேரை போட்டு தட்டின உடனே ஃபேஸ்புக்கில் அதுங்களுக்கு முந்தா நாள் தான் கல்யாணம் ஆகிருக்குங்கிற விவரம் வந்துருச்சு. இன்னைக்கு இல்ல, நீங்கள் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த காலத்திலிருந்து அமெரிக்கா போக விரும்புகிற காலம் வரையில் பொய் சொன்னால் கஷ்டம் வரும் என்கிற தத்துவத்தை யாராலும் என்றைக்கும் அழிக்க முடியாது. இதற்கு எந்த விதமான திருவள்ளுவரோ நாலடியாரோ சமண முனிவர்களோ பைபிளோ குர்ஆனோ வேதமோ ஏதோ சப்போர்ட் பண்ணதால தான் அது உயிரோடு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அது தன் சொந்த பலத்தில் உயிரோடு இருக்கிறது. தர்மங்கள் எல்லாமே மேற்கோள்களால் உயிரோடு இருப்பதில்லை, சொந்த பலத்தில் உயிரோடு இருக்கிறது. ஏனென்றால் அதை நடைமுறைப்படுத்தியவர்கள் நன்றாய் இருக்கிறார்கள், நடைமுறைப்படுத்தாதவர்கள் வாழ்க்கையில் துன்பப்படுகிறார்கள்.
இதுதான் படிப்பை தாண்டி அந்த கல்வி. நான் சொன்ன பாருங்க, ஆப்பிளா இருந்தது இப்போ வேதாத்ரி மகரிஷியா மாறிடுச்சுன்னா பாருங்க. அது வர கருத்தா புஸ்தகத்துல 7ஆம் பக்கத்துல இருந்தது, அது இப்ப என் வாழ்க்கையா மாறிடுச்சு. கல்வி ஞானமாக மாறுகிற போதுதான் அந்த படிப்பு முழுமையடைகிறது. அதை நடைமுறைப்படுத்தணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா அந்த கல்வியினால் நமக்கு எந்த விதமான நன்மையும் விளைய போவது இல்லை அப்படிங்கிற உண்மையை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சிலது பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, கோயில் உபன்யாசத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஐயா எவ்வளவு நல்ல கருத்துக்கள் வாழ்க்கைக்கு சொன்னாங்க. கணவனும் மனைவியும் ஒத்துமையா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எவ்வளவோ மேற்கோள்லாம் எடுத்து வாழ்க்கையில சொன்னாங்க. கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். ஆனா இந்திய தம்பதிகளை மாதிரி ஒரு தம்பதிகளை பார்க்க முடியாது. ஏன் 60ஆம் கல்யாணம் அன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டே தாலி கட்டுவாங்க. 60ஆம் கல்யாணத்து அன்னைக்கு காலையில பாருங்க கீச்சு மூச்சுன்னு ரெண்டும் பிராண்டிக்கிட்டு இருக்கும். ஆனா மாலை போடும்போது மட்டும் ஈன்னு இழிச்சுக்கிட்டு ஒரு போஸ் கொடுத்துக்கிட்டு பேரம்பேத்தியோட எல்லாம் கட்டி பிடிச்சி ஜம்முன்னு இருக்கும். ஏன், அது என்ன நடந்தாலும் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும், அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு யதார்த்தமா வாழ்க்கையை வரவு வைக்கிறதுக்கு நாம பழகிட்டோம். சார், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரக்கூடாதான்னு கேட்டா வராம இருக்க முடியாது சார். 2 பேரும் சிந்திக்கிற அறிவுள்ள ஜீவனா இருக்கிற வரையில கருத்து வேறுபாடு எப்படி வராம இருக்க முடியும்? சில புருஷன் சொல்லுவான், நான் என்ன சொன்னாலும் இவன் ஆமாம்னு சொன்னா பரவாயில்லையம்பா. அப்ப வில்லு பாட்டுல பின்பாட்டு பாடுறவங்களை தான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் எது சொன்னாலும் ஆமா ஆமா ஆமான்னு சொல்லுவாங்க. எதிர்த்து பேசணும்னு ஒரு ஆசை இருந்தா மட்டும்தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கே வரணும். இது வாழ்க்கையோட அடிப்படை கருத்து. இப்போ ஒரு நல்ல கருத்து நாம கேட்கிறோம், அதை வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பண்ணாம நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? இதையெல்லாம் ஸ்டோர் பண்ணி, இந்த வார்த்தை ரொம்ப பயங்கரமான வார்த்தை, இன்னொருவனுக்கு சொல்லுவதற்காகவே ஒரு நல்ல விஷயத்தை படிப்பது என்பது மிகவும் மோசமான விஷயம். அதாவது மற்றவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கா நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் பார், மலை பிரசங்கம் மாதிரி என் பேச்சு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பார், ஒழுக்கமாக இரு அப்படின்னு சொல்றதுனாலேயே நீ இருக்கிய கேட்பான்ல. இன்னொருவனுக்கு சொல்றதுக்காகவே நீ அதை படிச்சு வச்சா அது வேஸ்ட்னாரு. யாரு? திருவள்ளுவர் தான் சொன்னார். எங்களை மாதிரி பேச்சாளரையே செவுள்ள அறையிற மாதிரி ஒரு குறள் எழுதி வச்சார். ரொம்ப அருமையான குறள். எனக்கு எப்பவும் ரொம்ப ஒரு எண்ணம் அப்படி மனசை மாற்றணும்னு சொன்னா அந்த குறளை தான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். ஓதினா படிச்சுன்னு அர்த்தம், உணர்ந்து நல்ல உள்வாங்கின்னு அர்த்தம். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும். எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்கு தினம் 1000 பேர் சிக்கிறாங்க சார். டெய்லி 1000 பேர் சிக்கிறாங்க, அதுவும் பணம் கொடுத்து சிக்கிறாங்க சார். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். சில பேர் இலவசமா பேசுறேன்னா கூட எவனும் வர மாட்டேங்கிறான். எங்களுக்கு அதிர்ஷ்டம் கடவுள் எழுதி வச்சிருக்கிறாரு. தினம் ஒரு 1000 பேர் கழுத்தை கொண்டாந்து கரெக்டா நீட்டுறாங்க, வெட்டு அப்படின்னு. ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும், மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லியும். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா. உள்ள போய் இவனுக்கு மாற்றம் நடக்கல, தான் அடங்கா. வார்த்தை தெரியுமா? பேதையில் பேதையார் இல், அவன் தான் முட்டாள்களின் தலைவன் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். என்ன அருமையான குறள் அது. ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதையார் இல். ஊருக்கே புத்தி சொல்லிட்டு தான் அப்படி நடக்காம செத்து போறானே, அவனை மாதிரி முட்டாள் இந்த உலகத்துல உண்டான்னு கேட்கிறார். நான் ஒரு 4 கேஸ் சொல்றேன், கேஸ் ஹிஸ்டரி சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த குறளோட அர்த்தம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். டாக்டர்ஸ் நாம நீண்ட நாள் வாழ்வதற்கான ஒரு ஏற்பாட்டை தானே பண்ணணும். அதுக்கு தானே டாக்டர்ஸே உண்டாராக, உங்களை மரணத்திலேருந்து காப்பாற்றணும்னு. ஒரு 3 மாசம் முன்னாடி கவனிச்சிங்களா, 40,000 பேருக்கு பைபாஸ் சர்ஜரி ஸ்டண்ட் எல்லாம் வச்சு ஆபரேட் பண்ண டாக்டர் 43 வயசுல செத்து போயிட்டாரு. கொஞ்சம் கவனிங்க, 40,000 பேரை ஹார்ட்ல இருந்து காப்பாத்தின டாக்டர் அவரு. பைபாஸ் சர்ஜரி ஸ்டண்ட் வைக்கிறது எக்ஸ்பர்ட் அவரு. 40,000 ஆபரேஷன், ஒரு நாளைக்கு 20 ஆபரேஷன் செய்வாரா அவரு, 30 ஆபரேஷன் செய்வாரா. அப்படி ஒரு நாளைக்கு இவ்வளவு பேர்னு சொல்லி 40,000 பேரை காப்பாத்தின ஒரு டாக்டர் தன்னுடைய 43வது வயசுல ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டார். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஆள் ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதை. கரெக்டா இல்லையா?
நீ ஊரையே வாழ வைக்கிறதுக்கு வழி சொன்னியே, நீ ஏன் வாழல? ஒரே காரணம். நான் கொஞ்ச நாள் முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் சுகி சிவம் எக்ஸ்பிரஷன்ஸ், அதில் ஒரு பேச்சு பேசியிருந்தேன், மருத்துவ படிப்பு என்னும் மகாமாயை அப்படின்னு. இப்ப எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு டிகிரியே கிடையாது. எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு படிப்பே கிடையாது. எம்பிபிஎஸ் படிச்சவனுக்கு வரதட்சணையே கிடைக்காது. எம்பிபிஎஸ் படிச்சவனுக்கு பொண்ணே கிடைக்காது. போங்க, என்னடா இந்த ஆள் சபிக்கிற மாதிரி சொல்றானே அப்படின்னு. நான் ஏன் சொல்றேன்னா, எம்பிபிஎஸ் ஒரு பெரிய விஷயமா நினைச்சதெல்லாம் 1947, 1967, 1987. இப்ப எம்பிபிஎஸ் ஒரு டிகிரியாவே யாரும் மதிக்கிறது இல்ல. எம்எஸ்ஆ இருக்கணும், இல்ல ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும், எம்டியா இருக்கணும், இல்ல எஃப்ஆர்சிஎஸ்ஆ இருக்கணும். இதெல்லாம் கரெக்டா ஒருத்தன் படிச்சு சம்பாதிக்கலாம்னு ஆரம்பிக்கும் போது அரைக்கிழவனா ஆயிடுவான். பொண்ணு கொடுக்க முடியாது, வழுக்க விழுந்துரும் முதல்ல. அதுக்கே பொண்ணு கொடுக்க மாட்டேன்பா. பொண்ணு கொடுக்கறதுக்கு யோசிப்பான். மிஞ்சி போனா யாரு கொடுப்பானா, ஏற்கனவே நர்சிங் ஹோம் கொட்டி வச்சிருக்கிற மாமனார் மாமியார் வேணா ஒழிஞ்சு போகுதுன்னு இவனுக்கு பொண்ணு கொடுப்பானே ஒழிய, இவனுக்கா கல்யாணம் ஆகுறது கஷ்டம். மார்க்கெட்ல இவனுக்கு வேல்யூ கம்மி. நான் ஏதோ அவங்களை குறை சொல்றேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அவங்களை என் பிள்ளையா நினைச்சு நான் சொல்றேன். 35, 36 வயசுக்கு மேலதான் அவங்க சம்பாதிக்க முடியும். மிஞ்சி போனா 15,000, 18,000 மாசம் சம்பாதிச்சா எம்பிபிஎஸ் டாக்டருக்கு பெரிய விஷயம். அவங்களுக்கு எப்ப வருமானம் ஆரம்பிக்கும் தெரியுங்களா? கரெக்டா ஒரு 40 வயசுல இருந்து தான் ஒரு டாக்டருக்கு கிளிக் ஆகும் அவங்க ப்ரொஃபஷன். அப்ப அவங்களுக்கு என்ன தெரியுமா தோணும்? 5 கோடி செலவு பண்ணி படிச்சோம், நம்ம இதை எடுக்கணும். அதனால என்னன்னா 18 மணி நேரம் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்புறம் ராத்திரி எல்லாம் ஆபரேஷன் பண்ணுவாங்க. விடிய விடிய பண்ண ஒரு ஆபரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய், ஒரு ஆபரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய். அதாவது குயிக்கா அந்த பீரியட் முழுல எல்லாம் சம்பாதிச்சிடணும். இதனால இந்த ஸ்ட்ரெஸ் சார், ஒரு ஹார்ட் ஆபரேஷனே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது. நீங்க உள்ளுக்குள்ள உன்னை வச்சு தைக்கும் போது அது எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப புழைச்சு ஏஞ்சி வரணுமேன்னு மனசுல ஒரு அழுத்தம். இப்படி பண்ணி இவங்க 40ல இருந்து 50 வயசுக்குள்ள ஏர்ன் பண்றாங்க பாருங்க, அதுதான் டாக்டர்ஸுக்கு வருமானம். இந்த 40ல இருந்து 50 ஓவரா ஒர்க் பண்றதால 50க்குள்ள செத்துடுறாங்க சார். எவ்வளவு பெரிய சீரியஸ் இஷ்யூ இது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதோ டாக்டருக்கு படிச்சுட்டா கொட்டலாம் பணம்னு நினைக்கிறாங்க. 50 வயசுக்குள்ள போயிட்டாங்க சார். இதை நான் சொல்லல, ஹார்ட்ல ஸ்பெஷலிஸ்ட் சொக்கலிங்கம். சொக்கலிங்கம் யார் தெரியுங்களா? அன்பழகன் ஐயாவுடைய மாப்பிள்ளை. அவர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், கிளாஸ் எடுக்கிறவர், மெடிக்கல் காலேஜில் எடுத்தவர். நவ் ஹி இஸ் 85, ஐ திங்க் சோ. அவர் ஒரு நாள் பிளேன்ல வரும்போது என் தோளை தட்டி சொன்னார், சொல்லுங்க சார், ஊரா போய் சொல்லுங்க சார். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லட்டுமா? எங்க வாத்தியாரெல்லாம் செத்து போயிட்டாங்க சார், நான் கவலைப்படல, என் ஸ்டூடெண்ட்டும் செத்து போயிட்டாங்க சார். என்னோட லேட்டஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் செத்து போயிட்டாங்க சார், கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் அவர் வாத்தியார்னா அவருக்கு எவ்வளவு வயசு இருக்கணும், போனா தப்பு கிடையாது. அவர் ஸ்டூடெண்ட் தான் எவ்வளவு சின்னவன். அவர்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்டோட வயசு இப்ப 45, 50 தானே இருக்க முடியும். அவனு செத்து போயிட்டான்னா அப்போ ஊருக்கெல்லாம் வைத்தியம் பண்ற வைத்தியனா நீ இருந்தா போராது. அந்த வைத்தியத்தை வச்சுக்கிட்டு தனி மனித வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படின்னு உனக்கு தெரியலன்னா நீ எம்பிபிஎஸ் படித்தால் மட்டும் போதுமா? நீ நீண்ட நாள் வாழ்வதற்குரிய வாழ்க்கை ரகசியத்தை கத்துக்க வேண்டாமா? இது ஒரு கோடு சார். என்ன மருத்துவர்கள் மன்னிக்கணும், நான் சில விஷயத்தை ஓப்பனா உடைச்சு பேசுவேன். எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா நான் எந்த தொகுதியிலும் நிக்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது. எந்த தொகுதியில் நிக்கிற எவனை பத்தியும் எனக்கு கவலையும் கிடையாது. நான் சொல்றது என்ன தெரியுங்களா? டாக்டர்ஸ் பல பேருக்கு சீக்கிரமா மரணம் வரதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுங்களா? மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களுக்கு பாட்டில் வாங்கி கொடுக்குறாங்க சார். கொடுக்கலாமா? மெடிக்கல் ரெப் அவங்க தன்னுடைய மருந்தை ப்ரமோட் பண்ணணுங்கிறதுக்காக ஜஸ்ட் தே வாண்ட் டு சாட்டிஸ்ஃபை த டாக்டர்ஸ். அதனால என்ன பண்றாங்க, ஃபாரின் சரக்கு அது இதுன்னு டாக்டர்ஸுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நான் கற்பனையில சொல்லல, என்னுடைய உயிர் நண்பர் 50வது வயதில் இறந்து போனார். கோவையில் மிகப்பெரிய மருத்துவர், மிக 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 திறமையான மருத்துவர். அவர் இறந்ததற்கு ஒரே காரணம் ஓயாத குடி. அதனால் அவருடைய மரணம் மிக விரைவில் வந்து 50 வயதுக்குள் அவர் இறந்து போனார். அவர் மருத்துவமனையை சென்ற ஆண்டு விற்று விட்டார்கள். ஏன்னா பசங்க எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவ்வளவுதான். அவருடைய பிள்ளைங்க இன்னும் வளர்ந்து எம்பிபிஎஸ் படிச்சு டேக் ஓவர் பண்ண முடியாது. அவர் ஒரே காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. குடி 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 குடி. நீ டாக்டர் ஆச்சே, நீ குடிக்கலாமா?
ஊருக்கே புத்தி சொல்றவனாச்சே, நீ குடிக்கலாமா? 10,000 பேரை காப்பாத்துற நீ எப்படி உன்னை அழிச்சுக்கிறதுக்கான ஒரு காரியம் பண்ணலாம்? குடிப்பது தற்கொலைக்கு சமம் இல்லையா? எனக்கு புரியல. அடுத்தவனுக்கு சொல்லுவதற்காக நமக்கு அறிவு தரப்படவில்லை, நாம் சரியாக வாழ்வதற்காக அறிவு தரப்பட்டது. இதுவே பல பேருக்கு தெரியலையே. நீ MS படித்தால் மட்டும் போதுமா? நீ நிபுணராக படித்தால் மட்டும் போதுமா? வாழ தெரிய வேண்டாமா? இது ரொம்ப முக்கியம், நம்ம யோசிச்சு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். என்னுடைய நல்ல நண்பர் திருச்சி சிவா MP அவர்கள், அரசியலுக்கு அப்பாற்பட்ட நண்பர். சிவா அவர் ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவில் ஒரு அழகான சம்பவம் சொன்னார். காட்டில் போய் எதையோ பிடிக்கிறான். அப்போ ஒரு பட்சியை பிடிச்சிட்டான், ஒரு பறவையை பிடிச்சிட்டான். அந்த பறவையை பிடிச்ச உடனே அந்த பறவை சொல்லுது, என்னை விட்டுடு, என்னை கொல்லாத, நான் உனக்கு நல்ல விஷயமா 4 விஷயம் சொல்றேன், உனக்கு வாழ்க்கை முழுக்க பயனுள்ளதா இருக்கும், என்னை உயிரோட விட்டுடு அப்படின்னு. இவன் ஏதோ நல்ல மூட்ல இருந்தான். சரி உன்னை விடுறேன், நல்ல விஷயம் சொல்லு அப்படின்னு விட்டான். பாருங்க, மரத்துக்கிழமை மேலே போய் ஏறி உட்காந்து சொல்லிச்சு, முதல் விஷயம் சொல்றேன், வாழ்க்கையில இழந்து போன எதுக்காகவும் வருத்தப்படாது. கான் இஸ் கான், போனது போனி போச்சு, இழந்ததை பத்தி வருத்தப்படாத. சார் ரொம்ப பெரிய விஷயம். நீங்க ஒருத்தன் சொல்றான், அந்த இடம் இருக்கு பாருங்க, ஆமா, அப்போ 10,000 ரூபாய் சொன்னாங்க கிரவுண்டு, வாங்க முடியல. இன்னைக்கு கேட்டா 2 கோடிங்க, நான் 2 கோடி விட்டுட்டேன். அன்னைக்கு உங்கள்கிட்ட 10,000 இல்லை. இது என்ன, இது என்ன? இன்னும் சில பேர் இதோட பெரிய மனுஷன் இருக்கான், அந்த வீடு நம்மளுது சார் அப்படின்பா. அப்படியா? வித்து 8 வருஷம் ஆச்சுன்றான். வித்து 8 வருஷம் ஆன வீடு ஒன்று எப்படிப்ப அப்படின்னா, இவன் மனசு பாருங்க. நான் அப்ப ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டேன் சார், வெறும் 20 லட்சத்துக்கு கொடுத்தேன், இப்ப கொடுத்துருந்தேன்னா அது 2 கோடி ரூபாய் போயிருக்கும். இப்படியே பல பேர் வாழ்நாள் முழுக்க they celebrate the missed opportunities. They celebrate the missed opportunities. இப்ப சொல்லட்டுமா, இழந்த வாய்ப்புகளை கொண்டாடாதீர்கள். அம்மணி, இங்க வந்திருக்கிற அம்மணிக்கு சொல்றேன், என்ன எங்கெங்கயோ கேட்டாங்க, மதுரையில் கேட்டாங்க, கரூரில் கேட்டாங்க, எங்க அப்பா கொண்டாந்து கோயம்புத்தூர்ல தள்ளிட்டாங்க. கேட்டான்ல, எவனாவது கன்ஃபார்ம் பண்ணானோ? நான் தான் சொல்றேன், தப்பிச்சவனை பாராட்டுற, சிக்கிறவனை சீரழிக்கிறியே, இது என்ன நியாயம்? இது தப்பிச்சவனை பாராட்டுற, சிக்கிறவனை போட்டு சீரழிக்கிறியே. நான் எங்கேயோ இருந்திருக்கணும், எப்படியோ இருந்திருக்கணும். டோன்ட் செலிப்ரேட் த மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இவங்களுக்கு தெரியாது. மதுரையில் கேட்டாங்கன்னு சொன்னா பாருங்க, அந்த மதுரையில் யார் கேட்டானோ அவன் பொண்டாட்டியை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். நீ அங்க போயிருந்தேன்னா இந்நேரம் மேலேயே போயிருப்ப. இவன் ஏதோ நொய் நொயின்னு திட்டுவானே ஒழிய அந்த மாதிரி கொலைகளை பண்ண மாட்டான். இது தெரிய மாட்டேங்குது. என்ன அங்க சார், நம்ம அதை விட்டுட்டோம், இதை விட்டுட்டோம், நான் MBBS படிச்சிருந்தா அப்படி போயிருப்பேன், அந்த பொண்ணை லவ் பண்ண அது கிடைச்சிருந்தா எனக்கு இது நடந்திருக்கும், நான் அப்பவே. இது எதுவுமே உண்மை கிடையாதுங்க. இது எதுவுமே உண்மை கிடையாதுங்க. ஒன்னு சொல்லட்டுமா, ரமண மகரிஷி ஒரு வார்த்தை சொல்வார், நடக்காதது என் முயன்றும் நடக்காது, நடப்பது என் தடுப்பினும் நடக்கும். இதுதான் வாழ்க்கைன்ட்டு. அது நடக்கணும்னா நடந்தே தான் தீரும், நடக்க முடியாதுன்னா நடக்க முடியாதுதான். அதை நீ போட்டு என்ன பாடுபட்டாலும் நடக்காது. முயற்சி வேண்டான்னு சொல்லல, முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் திருவள்ளுவன். ஆனா இழந்து போன போது வருத்தப்படக்கூடாது இல்லையா? இது அந்த பறவை சொல்லுது, நீ இழந்து போன விஷயத்துக்காக வாழ்க்கையில வருந்தாத, சௌக்கியமா இருப்ப எப்பவுமே, இது ஒரு பெரிய விஷயம், கத்துக்கோ அப்படின்னு சொன்னா. நல்ல விஷயம் சொல்லியிருக்க, சந்தோஷம். அப்புறம் இன்னொன்னு சொல்லணும் உன்கிட்ட, ரெண்டாவது என்ன, யாரு எது சொன்னாலும் தயவு செய்து நம்பாத. யாராவது ஏதாவது ஒன்று சொல்றாங்கன்னா அதை அப்படியே முழுசா நம்பி ஒரு காரியத்தில் இறங்காத. யார் சொன்னாலும் நல்லா யோசிச்சு பாரு. நீ எப்பவுமே அறிவுள்ளவனா இருக்கணும், வெறும் நம்பிக்கை உள்ளவனா இருக்கக்கூடாது, அறிவுள்ளவனா இருக்கணும். யார் எது சொன்னாலும் நம்பாத அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா, சரி 3வது சொல்லு அப்படின்னா, நான் 3வது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். என்ன, என் வயிற்றுல 2 வைரம் இருக்கு, நீ முட்டாள்தனமா என்னை விட்டுட்ட, நீ என்னை வயிற்று அறுத்து பார்த்துருந்தேன்னா 2 பெரிய வைரம் கிடச்சிருக்கும், அந்த 2 வைரமும் மொத்தம் 50 கோடி பெறும். அதை நான் உனக்கு சொல்லணும், அதை சொல்லாம நான் மேலே வந்துட்டேன். சுச்சு, இதை எனக்கு முதலே சொல்லியிருக்க கூடாதா? 50 கோடி போச்சா, 50 கோடி போச்சா, 50 கோடி போச்சா, வருந்துரா. அப்பதான் அந்த குருவி கேட்டுச்சு, டேய் இப்பதானே உனக்கு சொல்லி கொடுத்தேன், ஏதாவது இழந்தா அதுக்கு வருந்தாதேன்னு கத்து கொடுத்தான்ல, உனக்கு அது ஒரு இம்மி கூட புரியலையே உனக்கு?
என்னமோ வைரம் போச்சுன்னு பெருசா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறியே. சரி, அதுவாது பரவாயில்ல, முதல் போதனையை நீ நம்பல. ரெண்டாவது என்ன, என் வயிற்றுல 2 வைரக்கட்டி இருக்குன்னு சொன்னா இப்ப வைரக்கட்டி போச்சேன்னு வருத்தப்படுற. எங்கேயாவது இத்தனோண்டு பறவை வயிற்றுல 2 வைரக்கட்டி இருக்க முடியுமா? உனக்கு காமன் சென்ஸே கிடையாது. நான் சொன்ன 2 போதனையும் வேஸ்ட். நான் வேஸ்டான ஆளுக்கு உபதேசம் பண்ணி இருக்கிறேன். அதனால எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. இவன் சொன்னா 3வது என்னமோ சொல்றேன் நீ என்ன, 2 சொல்லியே நீ கேட்டதில்லை, உனக்கு 3வது சொன்னா வேஸ்ட், நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு அந்த பறவை போய். இது ஒரு பழைய உபநிஷத்த கதை, இது உபநிஷத்துல வர்ற கதை இது.